வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இதை நீங்கள் கேட்டுட்டு அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களுடைய படிப்பு வேஸ்ட் ஆகுது, டியூஷனும் அமுச்சு விட முடியறதில்ல, அதே சமயத்தில் ஸ்கூல் போகாததுனால அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க அப்படின்ற ரொம்ப பெரிய ஒரு ஃபீலிங் எல்லா பேரண்ட்டோட மனசுலேயுமே இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இனிமேட்டு இந்த சேனலில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். நீங்களும் இதை பயன்படுத்திக்கிங்க, மற்றவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் திரும்ப கேட்டுக்கிறேன். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். இலவசமாக அவங்க பார்க்குறதுக்கு சான்ஸாக இருக்கும். இதில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் நான் எஜுகேஷன் போட போகிறேன் அப்படின்னா, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங். உங்களுடைய குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரிங்க, நான் போடுற அந்த வீடியோஸ் படி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க. அவங்க கண்டிப்பாக சூப்பராக அழகாக இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்ற முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பாங்க, பட் இங்கிலீஷில் பேச தெரியாது. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்க முடியும், திரும்ப பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லெவல் பை லெவலாக பிரித்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். நீங்கள் போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் தமிழுங்க. இது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தமிழே சரியாக பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு சுத்தமாக தமிழ் தெரியறதில்ல. இந்த லாக்டவுனை நம்ம பயன்படுத்தி தமிழையும் கற்றுப்போங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்திங்க. ஸ்போக்கன் ஹிந்தி நீங்கள் எழுதுறது, படிக்கிறது, பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வீடியோஸாக போட போகிறேன். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் போய் ஒவ்வொன்றா ப்ளேலிஸ்ட்டில் இந்த டாப்பிக்கோடு இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுங்க. பேசிக்காக என் குழந்தைங்களுக்கு உரிய மேக்ஸ் கற்றுக்கிறது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்கள் மேக்ஸில் தான் ரொம்ப வீக்காக போயிடுறாங்க, மேக்ஸுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. மேக்ஸுக்காக தனி டியூஷன் வைக்கிறோம், இருந்தாலும் ப்ரோஜனம் எல்லாம் போகுது. அப்போ அடிப்படையை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்கான வீடியோஸையும் நான் உங்களுக்காக போட போகிறேங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு மேக்ஸுங்க. பேசிக் மேக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுங்க, ஆனால் வேகமாக மேக்ஸை நான் போடணும். எனக்கு டைமே பற்ற மாட்டேங்குது எக்ஸாமுக்கு, மேக்ஸுக்கு மட்டும் டைம் பற்ற மாட்டேங்குது, ஏன்னா இந்த கால்குலேட் பண்ணுறதுனால டைம் பற்ற மாட்டேங்குது அப்படின்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு மேக்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் பயிர் டிஎன்பிஎல் எக்ஸாம், இந்த மாதிரி அதர் எக்ஸாம் எழுதுகிறவங்க, பேங்க்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபாகஸ் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு அபாகஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய 2 மூளையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடியது தான் இந்த அபாகஸ். இது 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 100% இது ரிசல்ட் கொடுக்கும். இதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் போகிறேங்க. கிட்டு நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம். அடுத்ததாக இது கிளாஸஸ் எல்லாம் நான் எடுக்க போகிறேங்க. இது ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் ஹெட்லைனில் நான் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் போய் செக் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன், 100% பண்ணுவேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் 10 வருஷத்துக்கு மேலே டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கனால தான் நான் உங்களால் இதெல்லாம் கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியுது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். மற்ற குழந்தைங்களும் இதனால் பயன்பெறட்டும். இன்றைக்கி கல்வி இருந்தால் மட்டும்தாங்க ஒருத்தர் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம அனுபவ அறிவு இருந்தால் போதும் அப்படின்னு. அனுபவ அறிவு இருந்தாலுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனும் அனுபவம் அறிவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வெல்றதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த படிப்பை மற்ற குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் கூட பெரியவங்க கூட இதை கற்றுக்கலாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள்.
உங்களுடைய கனவு பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா kanavubalan.p589@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிடுவோம். சரி, இது ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் காணக்கூடிய கனவுகளுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, அது தடைகள் ஏற்படுது, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணால், தொழில் செய்கிற இடத்துல என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தொழில் நல்லா நடக்கும், தொழில் நல்லா நடந்துருச்சு, திடீர்னு பார்த்திங்கன்னா தொழில் குறைய ஆரம்பிச்சிருச்சு, அப்போ அது எதனால் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சரி பண்ணுறதுக்குரிய வழிகளும் சொல்லப்படும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வாஸ்து உங்கள் வீட்டில் கரெக்டாக இருக்கா, சில விஷயங்களை என்னென்ன மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லப்படுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன் பெறுவாங்க உங்கள் மூலிமா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நல்லதே நினைப்போம், இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 31/12/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். டிசம்பர் வியாழன்கிழமை சார்வரி மார்கழி 16ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:30. கரணம் 3 முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 10:04 வரை பிரதமை, பின்பு துவி திதியை. நட்சத்திரம் இன்று இரவு 8:38 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6:29 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரமம் மூலம் பூராடம். இன்றைய தத்துவம்: ஒருவன் மற்றவர்களோடு கொஞ்சம் பேச வேண்டும், ஆனால் தன்னோடு அதிகம் பேச வேண்டும். இன்றைய ராசி பலன்கள். மேஷம், சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திட்டமிடாத வழிகளில் பணம் இந்த நாளை பிரகாசமாக்குங்க. வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள். வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. வேலையை நீங்கள் அணுகும் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதனால் உங்கள் வேலையில் தரம் உயரும் நாள் இதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே தங்கி படித்து அல்லது ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட இலவச நேரத்தில் பேசலாம். வீட்டிலிருந்து எந்த செய்தியையும் கேட்பதன் மூலம் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம். இன்னைக்கு நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையோட அன்புல நீங்கள் மறக்க போறீங்க. முயற்சிக்கேற்ற பொருளாதார உயர்வு உண்டாகும். இன்றைய உடன்பிறப்புகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய செயல்பாடுகளில் அணுகுமுறையோட புத்துணர்ச்சியோடையும் கலந்து கொள்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்வு உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சியான நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபம், ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. ஆனால் பயணம் கடினமாக மன அழுத்தம் தருவதாக இருக்கும். இதுவரை சம்பளம் பெறாதவங்க இன்னைக்கு அவங்க பணத்திற்காக மிகவும் கவலைப்படலாம். மற்றும் அவங்களோட நண்பர்கள் எவரிடமிருந்தும் கடன் கேட்கலாம். மற்றவங்க கிட்ட மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்குங்க. புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பற்றி
பரிசீலிப்பவராக இருந்தால் எந்த வாக்குறுதியும் தரதுக்கு முன்பு உண்மைகள் அனைத்தையுமே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியமாகுமானால் விளையாட்டிலேயே முழு பிஸியாக இருக்க வேண்டாம். இதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படும். இதனால் உங்கள் படிப்பும் பாதிக்கப்படும். உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி மிக சிறந்த நாளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் துணையை நேசிக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க. அது உங்கள் இருவருக்கும் உண்டான புரிதலை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும். புதிய நபர்களோட அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காலதாமதம் ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமையாக செயல்படவும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை வேண்டும். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நாறு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிதுனம். உங்களை சாந்தமாக வச்சிருக்க உதவும் செயல்களில் ஈடுபாடு காட்டுங்க. உங்கள் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சிருங்க மற்றும் அலுவலகத்தில் உங்கள் அனைவர்கிட்டையும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் வேலை போகக்கூடும் மற்றும் உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படும். தொடர்பு கொள்வதும் கலந்துரையாடலும் நன்றாக அமையாவிட்டால் நீங்கள் அமைதியை இழந்து பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய வகையில் பேச நேரிடலாம். சிந்தித்து பேசுங்க. காதலரின் முந்தைய கருத்து வேறுபாட்டை நீங்கள் மன்னிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக கொள்வீங்க. வேலை ஊதியத்தோட தொடர்புடையவங்க இன்னைக்கு துறையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். நீங்கள் தவறு செய்ய விரும்பாவிட்டாலும் உங்கள் மூத்தவர்களின் சுமைகளை நீங்கள் தாங்க வேண்டி இருக்கும். வணிகர்களுக்கு நாள் சாதகமாகவும் சாதாரணமாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே தங்கி படித்து அல்லது ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட இலவச நேரத்தை பேசலாம். வீட்டிலிருந்து எந்த செய்தியையும் கேட்பதன் மூலமும் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம். உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்னைக்கு மிக சிறந்த நிலையை அடைய போகுதுங்க. ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். பலதரப்பட்ட சிந்தனைகள்னால குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும். நிதானத்தோடு செயல்படுவதன் மூலமாக லாபம் உண்டாகும். எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கடகம். காயத்தை தவிர்ப்பதற்காக அமர்ந்திருக்கும் போதே விசேஷ அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. நேராக உட்காரும் உங்கள் பர்சனாலிட்டியை மேம்படுத்துவது மட்டுமின்றி ஆரோக்கியம் மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு முக்கியமானதுங்க. நீங்கள் காலதாமதமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவங்க இன்னைக்கு எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையில் பல சிக்கலை நீக்கும். வேலையில் நீங்கள் அதிகம் கவனமாக இருப்பதனால குடும்பத்தின் தேவைகள் புறக்கணிக்கப்படுங்க. காதலில் மூர்க்கத்தனமாக இருந்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க. சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கையாளும் விதம் உங்களோட பணிபுரியும் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் உங்களோட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்காவிட்டால் நீங்கள் அந்த ஆய்வு செய்து பிளான்களை மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு தங்களை புரிந்து கொள்ள வேண்டுங்க. உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதா நீங்கள் உணர்ந்தா உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறையுதுங்க. உங்கள் துணையோட கலந்து பேசி இனிமையான ஏதாவது பிளான் செய்யுங்க. அது உங்களுக்கு மிகவும் நன்மையை தருங்க. சபை தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளியுலக அனுபவங்கள் மூலமாக மனதில் மாற்றங்கள் உண்டாகும்.
உடன் இருக்கிறவங்க பற்றிய புரிதல் ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபகரமான நாளுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சிம்மம். துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் கவலை ஏற்பட காரணமாக இருக்கலாங்க. உங்கள் பணம் எங்கு செலவிடப்படுகிறது என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டுங்க. இல்லைன்னா நீங்கள் வரும் காலங்களில் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கலாம். குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்க. தங்கள் மீது அக்கறை காட்டுறீங்க அப்படிங்கிறத குடும்பத்தினரும் உணர வேண்டுங்க. உங்கள் நேரத்தை அவங்களோட செலவிடுங்க. புகாருக்கு எந்த வாய்ப்புமே தராதீங்க. உங்க துணைவரின் மனநிலை நன்றாக இருப்பது தெரியவில்லை. அதனால விஷயங்களை முறையா கையாளுங்க. நீங்க செய்யும் வேலைக்கான பாராட்ட வேறொருவர் பெற அனுமதிக்காதீங்க. பயணத்துக்கு மிக நல்ல நாள் இல்லைங்க. ஒரு உறவினர், நண்பர் அல்லது அண்டை வீட்டாருனால இன்னைக்கு உங்க திருமண வாழ்க்கையில டென்ஷன் ஏற்படக்கூடுங்க. தொழில் தொடர்பான உயர் அதிகாரிகளின் மூலமாக ஆதரவு கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆதரவு கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னல்கள் குறையும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். கன்னி. வேலையில் ஏற்படும் அழுத்தம் இன்னைக்கு சிறிது அழுத்தம் மற்றும் டென்ஷனை ஏற்படுத்தலாம். நாளோட தொடக்கத்தில் இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடும். இது நாள் முழுவதும் கவலையாக இருக்கும். பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்து கொள்ள நல்ல நாளுங்க. காதல் விவகாரத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை அமல்படுத்த நல்ல நாளுங்க. உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தாங்க தெரியும். இன்னைக்கு நீங்கள் நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்பு உள்ளது. இன்னைக்கு நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடலாம் அல்லது இலவச நேரத்தில் ஜிம்முக்கும் செல்லலாம். ஷாப்பிங் செல்லும்போது உங்கள் துணையோட வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. பணிபுரியும் இடத்துல திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட தன்மதிப்பு மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மதிப்பு மேம்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கால தாமதங்கள் அகலும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். துலாம். ஓய்வெடுத்து கொண்டு வேலைக்கு இடையே முடிந்தவரை ரிலாக்ஸ் பண்ண முயற்சி செய்யுங்க. பணம் எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படலாம். அதனால் இன்னைக்கு உங்கள் பணத்தை முடிந்தவரை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்க. உடல் நலமின்றி இருக்கும் உறவினரை போய் பாருங்க. உங்கள் அழைப்பை இழுத்தடித்து பார்ட்னரை வெறுப்பேற்றுவீங்க. பிஸ்னஸில் மற்ற போட்டியாளர்களை விட மன தெளிவு தான் முன்னிலைப்படுத்தும். முந்தைய குழப்பங்கள் அனைத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்துவீங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் காதலனோட நேரத்தை செலவிட முடியும். மேலும் உங்கள் உணர்வுகளை அவருக்கு முன்னால் வைத்திருக்கவும் முடியும். உங்கள் துணையின் உடல்நல பாதிப்புனால நீங்கள் ஒருவரை சந்திக்க எண்ணி இருந்த திட்டம் பாதிக்கும். ஆனால் இதன் மூலம் உங்கள் துணையோட இனிமையான நேரத்தை செலவிட முடியுங்க. எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீங்க. நிர்வாகம் சார்ந்த பணிகளில் மாற்றங்களை செய்யும் போது தகுந்த ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்ளவும். கடன் சார்ந்த விவகாரங்களில் சற்று பொறுமையோடு செயல்படவும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் வேண்டும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம்.
விருச்சிகம், இன்றைய உடல் நலம் மிக சரியாக இருக்கும். இன்னைக்கு நிலம் அல்லது எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வது உங்களுக்கு ஆபத்தானது. இந்த விஷயங்கள்லாம் முடிந்தவரை முதலீடு செய்வதை தவிர்க்கவும். அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமாக ரிசல்ட்டுகளை கொண்டு வரும். வீட்டில் டென்ஷனை குறைக்கும். உங்கள் காதல் கதை இன்னைக்கு ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம். உங்கள் பங்குதாரர் இன்னைக்கு திருமணத்தை பற்றி உங்களோட பேசலாம். இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது, சீனியர்கள் லெவலில் உங்களுக்கு சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது முக்கியங்க. பிஸியான வழக்கத்தை மீறி இன்னைக்கு நீங்கள் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கவும் முடியும். மேலும் இந்த இலவச நேரத்தில் உங்கள் குடும்பத்தாரோட நேரத்தை செலவிடவும் முடியும். அன்பான அணைப்புக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு என உங்களுக்கு தெரியும் அல்லவா? இன்னைக்கு அதை நீங்கள் அபரிமிதமாக பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது. சந்தேக எண்ணங்களை தவிர்ப்பதன் மூலம் நெருக்கமானவங்களிடம் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க இயலும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து செல்லவும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை வேண்டும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். தனுசு, குழந்தையை போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீங்க. கமிஷன்கள் அல்லது ராயல்டி மூலம் ஆதாயம் பெறுவீங்க. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட செலவிட நேரம் கிடைக்கும். தனிப்பட்ட விவகாரங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்னைக்கு அலுவலகத்தில் நிலைமை புரிந்து கொள்ளும் போது நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுங்க. நீங்கள் பேச தேவையில்லை என்றால் அமைதியாக இருங்கள். பலவந்தமாக பேசுவதன் மூலம் உங்களை நீங்களே சிக்கல்ல சிக்க வைக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எதிர்பாராத எந்த தேவையற்ற பயணத்திலும் செல்ல வேண்டி இருக்கும். இதனால் உங்கள் குடும்பத்தோட நேரம் செலவிடும் எண்ணம் தோல்வியடையும். இன்னைக்கு உங்கள் துணை உங்களை ஒரு தேவதை போல நடத்துவார். அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்குங்க. மனதிற்கு நெருக்கமானவங்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் தொடர்பான எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் மூலம் வெளியூர் பயணங்கள் மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மகரம், நீங்கள் இன்னைக்கு சுறுசுறுப்பாக காணலாம். உங்கள் நலம் உடல் நலம் இன்னைக்கு உங்களை முழுமையாக ஆதரிக்கும். அதிக ஆதாயம் தரும் நாள் அல்ல. அதனால் பண நிலைமையை சோதித்து செலவுகளை கட்டுப்படுத்துங்க. குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு உகந்த நாள். உங்கள் துணைவரோட மனநிலை நன்றாக இருப்பதாக தெரியவில்லை என்பதால் விஷயங்களை முறையாக கையாளுங்கள். நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது. அதனால் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் பல தொல்லைகளை சமாளிக்கவும் முடியும். இன்னைக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் உங்களை கைமீறி செல்லுங்க. பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். தாய் வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கோப்புகளில் கவனம் வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கும்பம், பணிவான நடத்தை பாராட்டப்படும். பலர் உங்களை வாயார பாராட்டுவாங்க. விசேஷமான பிரிவை சேர்ந்த எதற்கும் நிதி உதவி அளிக்க முக்கிய நபர்கள் தயாரா இருப்பாங்க. தபால்ல வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும். இன்னைக்கு நண்பர்கள் பக்கத்துல இல்லாததால் அதன் அருமை உணர்வீங்க. இன்னைக்கு உங்க திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு வரும். இன்னைக்கு உங்களுக்காக உறவினர் எந்த முன் அறிவிப்பும் இல்லாம உங்க வீட்டிற்கு செல்லலாங்க.
இது காரணமாக உங்கள் விலை மதிப்பற்ற நேரம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கலாம். உங்கள் துணையோட திருமண பந்தத்தில் இணைந்ததை உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக இன்னைக்கு நீங்கள் எண்ணுவீங்க. புத்திரர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆன்மீக மற்றும் இறை வழிபாடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மனை சார்ந்த செயல்பாடுகளில் லாபம் கிடைக்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மீனம். நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களில் இருந்து விடுபடுவீங்க. அவற்றில் இருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இதுங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பணத்தை செலவிட வேண்டியதில்லை. ஏனென்றால் வீட்டின் பெரியவர் யாராவது இன்னைக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தினருக்கும் விசேஷமாக இடம் இருக்கும். சோசியல் மீடியாவில் உங்கள் துணையோட கடைசி சில ஸ்டேட்டஸ்களை பாருங்கள். உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு புதிய பார்ட்னர்ஷிப்கள் நம்பிக்கையானதாக அமையலாம். வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்னைக்கு நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீங்க. இன்னைக்கு உங்கள் மன அமைதியாக இருக்கும். இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வது போல உணர்வீங்க. திட்டமிட்ட முயற்சிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பதற்கான சூழ்நிலை சாதகமாக அமையும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். வீடு கட்டுவது மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.